வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி மீந்துட்டா எப்படி இட்லி உப்புமா செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த மாதிரி இட்லி எடுத்து இந்த உப்பு போட்டுக்கோங்க. இதில் என்னென்ன நான் போடணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, தேவையான எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பொன்னிறமானோடனே ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா. இது வந்து பொன்னிறமாக ஆனோடனே இட்லி அதுமாரி பொடியாக அப்படியே புட்டு வச்சுக்கின்னு பொன்னிறமாக ஆனோடனே அது உப்பு நல்லா கிண்டணும். 1/2 பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் இட்லியில் உப்பு இருக்கும். பாருங்கள், நல்லா அதை அப்படியே உடச்சி விட்டுக்கணும். 1/2 பிஞ்ச் மஞ்சள் தூள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.